கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வானத்தை அண்ணாந்து பார்த்து அதற்கு பிரைஸ் காட் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. மார்க் எழுதின சுவிசேஷம் 7:34 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பத்தா திறக்கப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு திறவுகோலாய் தேவன் நம் கையில் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான் எப்பத்தா. நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு திறவுகோல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல கதவுகளை திறப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல திறவுகோல் தேவை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல கதவுகளை திறப்பதற்கு ஒரே ஒரு திறவுகோல் தான் எப்பத்தா. ஒரு ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இந்த எப்பத்தா என்கிற வார்த்தையே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சில நேரங்களிலே நான் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் இருதயத்திற்குள்ள புகுத்தி உங்களை ஆசீர்வாதங்களை அப்படியே இருதயத்திற்குள்ள மேன்மை அடைய வைப்பதற்காக அல்ல. வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ஒருபோதும் எதிரானவன் கிடையாது. ஆசீர்வாதத்தை எதிர்த்து பேசுகிறவனும் அல்ல. எல்லாம் வேதத்தினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள லெகுவா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காக ஆசீர்வாதம் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதை மிகுந்த ஆசைப்பட்டு தேவ சமூகத்தில் தேடி வருவது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தேவனால் நமக்கு தரப்பட்டால் அது மேன்மை. கர்த்தரால் கிடைச்சால் கர்த்தருக்கு சோதரம், கிடைக்கலனாலும் கர்த்தருக்கு சோதரம். இந்த பிரைஸ் காட். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எய்ம், நம்முடைய கோல் இல்லை, நம் உள்ளத்திற்குள்ளே முழுமுழாய் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையானது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். ஆமாவா இல்லையா? அழிஞ்சு போயிடும். இந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தோட ஒரு கார் எடுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம போகும்போது கொண்டு போகிறதில்ல. வீடு கட்டுறோம், போகும்போது கொண்டு போகிறதில்ல. சொத்து வாங்குறோம், போகும்போது கொண்டு போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது. இந்த சரீரம் கூட இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது அழிந்து போகாதது, அழியாதது. ஆகையினால இந்த உலகத்தில் அதிகமாய் வாழ விரும்புவதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தில் எப்படியாயிலும் போய் சேர வேண்டும் என்பது ரொம்ப நல்லது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு ஆசீர்வாதங்களை தாங்க, ஆனால் நீர் தருகிற ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிற வண்ணமா என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க என்ன உயரத்தில் கொண்டு வைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை மேன்மைப்படுத்துங்க, 4 பேர் மத்தியில் மேன்மையாக வைங்க, கனமாக வைங்க. ஆனால் அந்த மேன்மையும் கனமும் உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறதா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏதோ பாஸ்டர் எப்பத்தான்னு சொன்னார், திறக்கப்படுவாதுன்னு சொன்னார், பயங்கரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அப்படி அந்த ஆசீர்வாதம் மேன்மை எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒன்றே ஒன்று எப்பவும் நினைக்கணும், ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிக்க வைக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும் தேவனை விட்டு பிரிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் ஆண்டவரே எப்பத்தான்னு தந்திருக்கிறீங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. பல வாசல்களை நீங்க திறக்க போறீங்க, சந்தோஷம். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைய பார்த்து நான் உனக்கு இவ்வளோ கிஃப்ட் ஒரு விஷயத்தை பண்றேன், இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. நினைச்சு பார்த்து உங்க பிள்ளைய பார்த்து பிரைஸ் காட், உங்கள் அப்பா அம்மா உங்கள் பர்த்டேக்கு நான் இதை செய்வேன்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்கி கொடுக்கவே மாட்டோம். ஆனால் தூக்கத்திலையும் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குற அந்த கிஃப்டை நினச்சோ அந்த பொருளை நினச்சோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க, எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க, அந்த சந்தோஷம். அந்த மாதிரி அந்த விசுவாசத்தில் ஒரு சந்தோஷம் வரணும். எப்பத்தான்னு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே, ஆண்டவரே நீ பல நன்மைகளை திறக்க போகிறதற்காக ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆவியின் நிறைவில் அந்த
அந்த ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை அப்போதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் உள்ளத்திற்குள்ள சொல்றாரு, இங்க பார், பல நன்மைகளை தரும் பொழுது நீ ஜெபிக்கணும், தேவ சமூகத்தை விட்டு விலகிற வண்ணமாய் இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவரை பார்த்து ஜெபிக்கணுமா. இது எனக்கு ரொம்ப புரியாம ஒரு பதிலாக இருந்தது. ஆண்டவரே கர்த்தர், நீங்க தான் தர்றீங்க, நான் தான் ஜெபிக்கணுமா, நீங்க என்ன நடத்தின போதாதா? அப்போதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுத்த இருதயத்தை தாருன்னு சங்கீதக்காரன் கேட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்னு சங்கீதக்காரன் ஜெபித்தான்ல. அப்போ உலகத்தில் ஆசீர்வாதம் வரும் பொழுது எல்லா மனுஷனுக்கும் பெருமை வரும். கர்த்தர் மனுஷன் தானே, பெருமை வரும். பிரைஸ் காட். அவன் தேவனை விட்டு விலகிறவனா இருப்பான். பணம் வரும் பொழுது, ஆசீர்வாதம் வரும் பொழுது நமக்கு வேலைகள் அதிகமாகும், பல காரியங்கள் அதிகமாகும், ஆராதனையை விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். கர்த்தருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்போ உன்னால முடியாது, உன்னுடைய இருதயம் போகணும்னு தான் சொல்லும், நீ போக தான் செய்யும், உனக்கு பெருமை வரதான் செய்யும். ஆனா ஆவியானவரை பார்த்து நீ ஜெபம் பண்ணா தடுத்து நிறுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ விரும்புகிறதை ஆவியானவர் உனக்காக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்காக, பிரைஸ் காட், இன்னும் சொல்றேன், ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொள்வோம். அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது என்ன? எது அதிகமாக ஜெபிக்கணும்? பரலோக ராஜ்யத்திற்கு சேர வேண்டியவைகளை நாம் அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னீங்களே, அந்த ஆவியில் எளிமையா இருக்க எனக்கு என்ன செய்யுங்க? கிருபை தாருங்க. சுத்தமா இருக்க கிருபை தாருங்க. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவைகளை சொல்லி சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்கணும். நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு விதத்தில் பரிசுத்தமா இருக்கும், ஒரு விதத்தில் ஆவியில் எளிமையா இருக்கும், ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உயர்த்த 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 நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆவியானவர் நம்மையும் அந்த உயர்விலே தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க, தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள என் தேவன் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே நம்முடைய இருதயம் மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதில் நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இவைகளை பேசி ஜனங்களை அந்த ஆசீர்வாதம் என்கிற மயக்கத்தில் வைத்து பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த தரிசனத்தை மூடி வச்சுட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தான் பரலோகத்தில் போக வேண்டிய என்கிற எண்ணமே இல்லாமல் ஒரே ஆசீர்வாதம், ஒரே கிருபை, ஒரே மகிமை, ஜனங்கள் அதே எதிர்பார்த்து பரலோக ராஜ்யத்தை குறித்து எந்த ஜனத்திற்கும் மேன்மையும் இல்லை, எண்ணமும் இல்லை, ஒரே தேவ ஆசீர்வாதம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் அப்படி பேசிக்கொண்டு போவேனால் உங்களை வஞ்சிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. உங்களை நான் வஞ்சிக்கிறதா இருக்கும், உங்களை நான் நரகத்திற்கு கொண்டு போறதா இருக்கும். ஆகையினால ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். வேதத்தில் ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி என்று ஏசாயா 58 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயர்வை தருகிறது ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் தேசத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிமையாய் பிடிக்க கொண்டு போன தானியேலை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது அவருடைய தயவு. ஆனால் தானியேலுக்கு உயர்வை காட்டிலும், மேன்மையை காட்டிலும், அதிகாரத்தை காட்டிலும் தானியேல் ஒன்றை உறுதியாய் பிடித்து கொண்டார், கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார் தெரியுமா? எப்போ நான் என்ன வெறுக்கிறேனோ அப்போ கர்த்தர் நம்முடைய மேன்மையை கர்த்தர் உயர செய்வாராக. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லி
சொல்லுகிறது, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பானாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேத வசனத்திற்கு நேராய் கடந்து சொல்லுவோம். எப்பத்தா என்கிற வார்த்தை கல்வாரி தேவ சபை பிள்ளைகளுக்கு ஒரு திறவுகோலாய் தேவன் கைமாற்றுகிறார். ஓ பிரைஸ் காட். பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு திறவுகோலை, பிரைஸ் காட், சபையை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுருவை பார்த்து பிரைஸ் காட் ஹல்லேலூயா, அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றாங்க. அது பேதுருவை பார்த்தல்ல, இயேசு தன்னை பார்த்தே சொல்றார், இந்த கல்லின் மேல் ஒரு சபையை கட்டுவேன். கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் சொன்னதுனால பேதுருவை கண்டு கர்த்தர் உயர்த்தினார் மேன் இல்லை. அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், கல் என்பது இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரமான மூளை கல் என்று சொல்லுது இயேசு கிறிஸ்து. அந்த கல்லின் மேல் தான் சபையை கட்ட முடியும். அப்போ சீஷர்களை பார்த்தும் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த இயேசு தன்னை காட்டி சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதற்காக பயன்படுத்தப்பட்டது பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில சில மேன்மைகளை அடைய, உயர்ந்த ஸ்தானத்தில் போக, அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க தேவன் உனக்கு ஒரு கைமாறு தருகிறார். ஒரு திறவுகோலை உன் கருத்தில் தருகிறார். அந்த திறவுகோல் எப்பத்தா என்று சொல்லப்பட்ட திறவுகோல். இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு சொல்றேன், எப்பத்தா என்கிற திறவுகோல் உன் கரத்தில் கர்த்தர் தருகிறார், உன் நாவில் கர்த்தர் தருகிறார். நீ விசுவாசத்தோடு எப்பத்தா என்று சொல்லுவாயானால் அடைக்கப்பட்ட கதவுகளை என் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே திறக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே பேசும் பொழுது, எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து, தன் செத்தாலும் பரவாயில்லை, தன் ஜனத்தை மீட்பதற்காக 3 நாள் உபவாசம் இருந்து, அவள் ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு 3 நாள் ஜெபித்து ராஜாவினுடைய கதவு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ராஜாவினுடைய கதவு திறக்கப்பட்டது, தயவின் கதவு திறக்கப்பட்டது, இரக்கத்தின் கதவு திறக்கப்பட்டது. பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ வேண்டியவர்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு மரண வாசல்கள் அவர்களுக்கு காணப்பட்டது. எஸ்தர் 3 நாள் ஜெபித்தபடியினால் மரண வாசல் நீக்கப்பட்டு வாழ்கிற வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். இந்த பகல் வேளையில் என் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சில மனிதர்களால் அடைக்கப்பட்ட, ஒரு சில ஆமான்களால் அடைக்கப்பட்ட, ஒரு சில ஆமான் என்கிற குடும்பத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக திறந்து தயை பாராட்ட போகிறார், இரக்கத்தை பாராட்ட போகிறார், கிருபையை பாராட்ட போகிறார். நீ வாழ மாட்டேன்னு சொன்னவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். மரணத்தின் வாசலை கர்த்தர் அடைத்து உன்னை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்றீங்க எனக்கு தெரியல. ஒரு ஆமென் சொல்லலாமா? தயவன் வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஒருவேளை சில மனிதர்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பலாம். சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழும்பி உங்களுக்கு மறைமுகமாக என்னென்னோ செய்யலாம், என்னென்னமோ பேசலாம். கர்த்தர் சொல்றார், தயவன் வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. இது முதற்கொண்டு எப்பத்தா என்கிற வார்த்தை உன் வாழ்க்கையிலே பல மேன்மைகளை கொண்டு வரும். அது ஒரு திறவுகோல், அது ஒரு திறவுகோல். நீ திறந்துக்கோ. கர்த்தர் மூடப்பட்ட கதவுகளை திறக்கிறவர். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? மனிதர்கள் மூடிய கதவை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நேற்று நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச என் தேவன் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல ஆண்டுகள் வேலையில்லாத, வேலைக்காக போராடுகிற, திருப்பி கர்த்தர் இந்த வார்த்தை சொல்ற, நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிற, இருக்கிற இடத்துல எனக்கு சரியில்லை, அது அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நல்ல விசாலமான வாசலை கர்த்தர் உன் வாழ்க்கையில் திறந்து தரட்டுமே.
ஒரு அல்லேலூயா. ஒரு விசாலமான வாழ்க்கையை கர்த்தர் வாழ்க்கையில் திறந்து தரட்டுமே. விசாலமான வாசலை கர்த்தர் வாழ்க்கையில் திறந்து தரட்டுமே. அல்லேலூயா. நீ எதிர்பாராத நல்ல வேலையின் கதவை கர்த்தர் திறந்து தரட்டுமே. நீ எதிர்பாராத நல்ல வேலையின் விசாலமான கதவுகளை கர்த்தர் திறந்து தரட்டுமே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசாலமான கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன் இருந்த கதவு எஸ்தருக்கு திறக்கப்பட்டது. காரணம், அவள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபித்தாள். தேவனை நோக்கி பார்த்தாள். தன் ஜீவனை மதிக்கல, கர்த்தரை நோக்கினால் தேவன் விடுதலை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீ எந்த ஸ்தானத்தில் இருந்து என்னை நோக்கி கூப்பிட்டாலும் அந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன். அது ரோடா இருக்கலாம், அடுக்கலையா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், நோக்கி கூப்பிடுகிற இடத்தில் கர்த்தர் உனக்காய் இறங்கி வருகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை சீக்கிரமாய் சேர்ந்து ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 25, 26 வசனத்தை வாசிக்கலாமே. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நல்லா கவனிங்க. எப்போ எப்போ சொல்லுங்க, எப்போ? நடுராத்திரியில். அப்போ நடுராத்திரியில் 2 மனுஷங்க தேவனை சிறைச்சாலையில் பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே, எப்படி? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? ஒரு ஆமென் சொல்லலாம். எது திறக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. எது திறக்கப்பட்டது? எதனால் திறக்கப்பட்டது? எதனால் திறக்கப்பட்டது? துதித்து, சத்தமா சொல்லுங்க, துதித்து பாடினதினால். எஸ்தருக்கு கதவு திறக்கப்பட்டது. எப்போ? அவன் 3 நாள் உபவாசம் இருந்ததினால் அவளுக்கு கர்த்தர் தயவின் வாசல், கிருபையின் வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். தயவின் வாசல் தானே திறக்கப்பட்டது. ஏன்னா ராஜா செங்கோலை நீட்டுனா அவ சாகணும், அவ சாகணும் இல்லையே. அவளை கர்த்தர் சாக ஒப்பு கொடுக்கலையே. கர்த்தர் கதவை திறந்து கொடுத்தாங்கல்ல. ராஜாவுக்கு முன்ன தயவ தேவன் கட்டளையிட்டால், அப்ப தயவின் வாசல் தானே திறக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா. இரண்டாவதாக சிறைச்சாலையில ஒரு கதவு திறக்கப்பட்டது. சிறைச்சாலையின் கதவு எப்படி திறக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறைச்சாலையில் 2 பேரை போட்டிருக்கு. அது வேற யாரும் இல்லை, பவுலும் சீலாவும். இவங்க போய் நடு ரோட்டில் தெருவில் நின்று ஏசப்பாவை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. இதுதான் பிரச்சனை. பிரசங்கம் பண்ணின அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போய் அடித்து நொறுக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா, பிரைஸ் காட். 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் என்ன செஞ்சாங்க? கலகம் பண்ணினார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் பேசப்பட்டது அவர்களுக்கு ஒரு கலக்கமாய்விட்டது. இவர்கள் சொல்றாங்க, ரோமபுரியாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை என்ன செய்தார்கள்? கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவங்க கொடுத்த சட்டம் என்ன தெரியுமா? இவங்களை நீங்க பத்திரமா என்ன செய்யணும்? காக்கணும். நாளை தினத்தில் இவர்களை கொண்டு போக வேண்டிய இடம் வேற உண்டு. நீங்க இவங்களை பத்திரமா காக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, வஸ்திரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய அடி, சரீரத்தில் நிறைய அடி உதப்பட்டிருக்கு. நம்மளால துதிக்க முடியுமா? 4 பேர் வந்து நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ராத்திரி எழும்பி இருந்து நீங்க ஜெபிப்பீங்களா? இல்லை, நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனா பவுலும் சீலாவும் பாருங்க,
பாருங்க, தங்கள் வஸ்திரம் கிழிஞ்சிருக்கு, வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க, மொத்தமா கிழிச்சிட்டாங்க. பவுலும் சீலாவும் பிரைஸ் கார்டு 2 ஆண் பேர் தான், 2 பேரும் ஆண்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிற இவர்கள் சிறைச்சாலைன்னு பார்க்கல. ராமன் சொல்லலாமா? இது சிறைச்சாலையில போலீஸ்காரங்க இருப்பாங்க, இது ஒன்றும் அவங்க பார்க்கல. நேரம் வந்த பொழுது நடு ராத்திரியில் எழும்பி நின்று கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில கதவுகள் உபவாசத்தில் உடையும், சில கதவுகள் துதித்தால் உடையும். அல்லேலூயா. சில கதவுகள் உபவாசத்தில் உடையும், சில கதவுகள் துதித்து பாடும் பொழுது சில கதவுகளை கர்த்தர் உனக்காக உடைக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் நடுங்கினது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு துதியில அஸ்திபாரம் நடுங்குமா? ஒரு துதியில பிரைஸ் கார்டு பல கதவுகள் உடைக்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. எப்படி திறக்கும்? யாரால திறக்க முடியும்? பூட்டினவங்க தான் வந்து திறக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை வெளியில் வர விடாதபடிக்கு, உன் குடும்பம் வெளியில் வர விடாதபடிக்கு, உன் பிள்ளைகள் வெளியில் வர விடாதபடிக்கு, உன் பிள்ளைகளுக்கு மேன்மை காணக்கூடாதென்று, உன் குடும்பத்தில் மேன்மைகள் காணக்கூடாதென்று சத்ருவானவன் உன்னை அடைத்து வைத்து இதுவரையிலும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் அடைத்து வைத்திருக்கிறான் என்றால், இன்றைக்கு நீ கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அந்த துதியின் சத்தத்திலே சத்ருவானவன் மறைத்து ஒளித்து வைத்த கதவுகளை பரலோகத்தில் இருந்து தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து அவைகளை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ராமன் சொல்லலாமா? கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்ற, பிரைஸ் கார்டு, நீ ஒரு பிசினஸ் பண்ணலாம். அது வெளியில தெரிஞ்சாதான் 4 பேருக்கு பிரைஸ் கார்டு, உன் வாழ்க்கை, உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்யலாம். ஆனா வர வேண்டிய மனிதர்கள் வரல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் குடும்பத்தில் அந்த வேலைக்கு ஏதோ ஒரு தடை சத்துரு மூடி வச்சிருக்கிறான்னா, இன்னைக்கு நீ துதித்துப்பா, கர்த்தர் உன் கதவுகளை உடைக்க போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். என் தேவனுக்கு உன் கதவை திறப்பதற்கு நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல பல மணி நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நொடியினுடைய ஒரு 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 சின்ன அளவு கூட வேண்டாம். கர்த்தர் நினைத்தால் உடனே திறப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதித்த பொழுது சடுதியிலே, ஹல்லேலூயா, சடுதியிலே. வேதத்தில் பல இடங்களில் சடுதியிலே என்று சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. ஒன்று, பிரைஸ் கார்டு, அப்போஸ்தலர்கள் 120 பேர் மேல் வீட்டறையிலே துதித்து கொண்டு தேவனை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். துதிக்கிறாங்க, 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 மகிமைப்படுத்துறாங்க. துதித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. சடுதியிலே ஒரு காற்று வீசப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பகல் வேளையில உன் வாழ்க்கையில சடுதியில் ஒரு நிமிஷத்துக்குள்ள, ஒரு நொடிக்குள்ள, ஒரு கண் இமைக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். நீ நம்புறியா? இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில், இந்த நாளில், 3வது நாளில் கர்த்தர் உனக்காக செய்வா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு நொடிக்குள்ள கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு நொடிக்குள்ள சடுதியில எப்படி நடந்தது என்று நீ ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என் தேவன் உன் வாழ்க்கையில் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதோ காவல்காரர்கள் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்தது போல, நீ துதிக்கிற தேவ பிள்ளை, நீ ஆராதிக்கிற தேவ பிள்ளை, நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளை, சடுதியிலே ஒரே நிமிஷத்திற்குள்ளே என் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை சத்தமா தட்டி, ஆவியானவரே, ஆமென், எனக்கு செய்ய போகிற கிருபைக்கு ஹalleluya. ரிபாலா பரமனா ஷகரகதனா ரிபால் கபரபா. ஏற்றுக்கோ, 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 ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். எப்பத்தா திறக்கப்படுவதாக. சடுதியிலே, சடுதியிலே கர்த்தர் சில வாசல்களை திறக்கிறார். சடுதியிலே கர்த்தர் சில வாசல்களை திறக்கிறார். மனிதன் அடைத்த கதவை கர்த்தர் திறக்கிறார். சத்துரு அடைத்த கதவை கர்த்தர் திறக்கிறார். உன்னை வெளியில் வர விடாதபடி இதுவரையிலும்
அடைத்து வைத்த கதவு திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. எஸ் எஸ் இந்த ஊழியத்தில், இந்த ஊழியம் இதுவரைக்கும் வெளியில் வராமல் இருந்த கதவை கர்த்தர் உடைத்து, கர்த்தர் உடைத்து, கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேலை செய்கிற ஸ்தாபனம் அது வெளியரங்கமாக்கப்பட போகிறது. நீ வேலை செய்கிற காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட போகிறது. இதோ கர்த்தர் சடுதியிலே ஒரு வாசலை திறக்கிறார், சடுதியிலே ஒரு வாசலை திறக்கிறார். எஸ், பெற்றுக்கோ, 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 விசுவாசத்தோட பெற்றுக்கோ, விசுவாசத்தோட பெற்றுக்கோ, விசுவாசத்தோட. எஸ், ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் யாரையும் பார்க்காத உனக்குரிய நன்மையை, உனக்குரிய ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு நிமிஷத்திற்குள்ளே சடுதியா, சடுதியா, சடுதியா கதவை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க. Shagara bala bara bala riyam thara bala 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 riyam thara bala 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 bala. Hallelujah, hallelujah, hallelujah. நான் மூடப்பட்டு இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். கவனி, அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு கர்த்தர் கதவை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். இப்ப இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை கட்டி தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். அவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள், கதவுகள் திறக்கப்பட்டது. இந்த 2-3வது நாள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். துதித்து மகிமைப்படுத்துங்க. துதியினால் கதவுகள் திறக்கப்படும், துதியினால் கதவுகள் திறக்கப்படும். ஜெபத்தில் கதவுகள் திறக்கப்படும், உன்னுடைய ஆராதனையில் கதவுகள் திறக்கப்படும். கண்களை மூடி, கண்களை மூடி. எஸ் எஸ், ஒரு தேவ பிரசன்னம் இதற்குள் வெளிப்படுகிறதை உணர்கிறேன். ஒரு தேவ மகிமை இதற்குள் வெளிப்படுகிறது. எஸ் 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 எஸ், பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஒரு நிமிஷத்திற்குள்ள, கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவரா? எஸ், ஆமே, 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 ஆமே. சடுதியா, சடுதியா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டது போல, சடுதியா கதவு திறக்கப்பட்டது போல, இதோ அடைக்கப்பட்ட சத்துரு அடைக்கப்பட்ட கதவை திறப்பதற்கு என் தேவன் செயல்படுகிறார். Hallelujah, 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 hallelujah. Oh rabalka barabala balaba, oh ribal kamana kadana manamu shamdara manamana. Hallelujah, hallelujah. சடுதியிலே கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்கள் பிரைஸ் காட் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. தேவாவியானவர் கிரியை செய்வாராக. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்ன பேசுவேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத இரு, நான் பேசுவேனா. ராமே, இன்னைக்கு என் வாயிலிருந்து வருகிற அத்தனை வார்த்தைகளும் என் சுயத்தில் வந்ததல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறா. ஒரு ராமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறா. கல்வாரி தேவ சபையே, உன் வாழ்க்கையில் சடுதியாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்றா. சடுதியாய் ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்றா. நீ எதிர்பார்த்து நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். எஸ், நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல ஒரு அசைவாடுதல். எஸ் எஸ் எஸ், ஆவியானவர் மகா பெரிய காரியங்களை உனக்காய் செய்கிறா, உனக்காய் செய்கிறா, உனக்காய் செய்கிறா, உனக்காய் செய்கிறா. துதி 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 துதி. கர்த்தர் சடுதியா, சடுதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் சடுதியாய், சடுதியாய் கர்த்தர் கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், தாமதம் பண்ண மாட்டேன், சடுதியாய் செய்வேன். நாட்கள் தள்ள மாட்டேன், உடனே செய்வேன். ஹல்லேலூயா. நாட்கள் தள்ளப்படாது, இன்றைக்கே செய்வேன். இன்றைக்கே நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இரட்டிப்பான வல்லமையை இன்றைக்கே நான் தருவேன்.
இன்றைக்கே தருவேன், அது இப்பொழுதே தருவேன். என் பிள்ளைக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுப்பேன்? இன்றைக்கே உனக்கு செய்வேன், இன்றைக்கே உனக்கு செய்வேன். உன்னை நான் கைவிட போவது இல்லை, உன்னை விட்டு விலக போவது இல்லை. சடுதியாய் சில வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். சடுதியாய். முதலாவது கதவு எஸ்தருக்கு கர்த்தர் ராஜாவுக்கு முன்பதான கதவை திறந்து கொடுத்தார். இரண்டாவது கதவு சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. சிறைச்சாலையின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சிறைச்சாலையின் அனுபவம். அநேகருடைய வாழ்க்கை சிறைச்சாலையின் அனுபவம். இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க அவங்க சொல்ற கதைகளை கேட்கும்போது மிக மோசமா இருக்கும், மிக வேதனையா இருக்கும். எப்படி நீ இதை சகிச்சேன்னு கேட்போம். இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை சிறைச்சாலையின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம். வெளியில சொல்லவும் முடியல, பிரைஸ் காட், எதுவும் முடியல. என் கர்த்தர் சொல்றார், சிறைச்சாலையின் அனுபவத்தை பவுலும் சீலாவையும் விடுதலையாக்கினது போல உன்னை நான் விடுதலையாக்குறேன். ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவம். ஒரு பக்கம் குடும்பத்தாரால நெருக்கம், சிறைச்சாலையின் அனுபவம். ஒரு பக்கம் மாமியாரால நெருக்கம், சிறைச்சாலையின் அனுபவம். ஒரு பக்கம் கெட்டின புருஷனால நெருக்கம், சிறைச்சாலையின் அனுபவம். பிரைஸ் காட். நம்ப வேண்டிய மனிதர்கள் நம்பாமல் போய் நம்மை வேதனைப்படுத்துகிறது சிறைச்சாலையின் அனுபவம். அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு அவன் விரும்புகிற எதுவும் கிடைக்காது, அவன் ஆசைப்படுற எதுவும் கிடைக்காது. எஸ், ஆவியானவர் கிரியை செய்கிறார்ல. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் விரும்புகிற எதுவும் கிடைக்காது. சிறைச்சாலைக்காரங்க எது விரும்புகிறாரோ அந்த வஸ்திரம் தான் உடுக்கணும், எதை விரும்புகிற அதை தான் செய்யணும். அவனுக்கு சுதந்திரமா எதுவும் செய்ய பெர்மிஷன் இல்லை. சிறைச்சாலையின் அனுபவம். கர்த்தர் சொல்றார், உன்னை நான் சுதந்திரவாளியாய் மாற்ற போகிறேன். கதவை திறந்து இதுவரைக்கும் சத்துருவானவன் வரை கட்டுக்குள்ள வச்சு, சத்துருவானவன் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்தி அவனுடைய விருப்பத்தை உன் குடும்பத்தில் நிறைவேற்றி, உன் குடும்பத்தில் அவனுடைய திட்டங்களை அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றின இதுவரையிலும் இந்த துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப்பட போகிறது. இதோ சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் உன் குடும்பத்தை விட்டு மாற்றப்பட்டு ஒரு சுதந்திரவாளியாய் நிற்கத்தக்க ஒரு சிறைச்சாலையின் கதவு உனக்காய் திறக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இல்லை. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு சுதந்திரம் இல்லை. நீ விரும்பினது எதுவும் நடக்கல, நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்கல, நீ எதிர்பார்த்த எதுவும் நடக்கல. இது எல்லாம் சிறைச்சாலையின் அனுபவம். இன்னைக்கு கர்த்தர் எதை சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை நான் விடுதலையாக்கினா என் பிள்ளை விருப்பப்பட்டதை அவளுக்காக நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தினால இந்த சிறைச்சாலையின் அனுபவம் உன்னை விட்டு மாற்றப்படும் போது, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் எதெல்லாம் ஆசையாய் கேட்டாய், தேவ சமூகத்தில் எதெல்லாம் விருப்பப்பட்டு கேட்டாயோ அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட போகிறது. சடுதியாய் நிறைவேற்றப்பட போகிறது. ஆவியின் நிறைவில் சொல்லுகிறேன், சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். Dudabala ribalaba dudabala ribalaba 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 riyandarabala shandarabala badaradia taragadana. சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். எஸ், துதி துதி துதி, எல்லாரும் துதி, எல்லாரும் துதி. பிரைஸ் காட். நீ விருப்பப்பட்டது பல முறை தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்திருந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையா இப்படி ஒரு சிறைச்சாலை வாழ்க்கையை போல இருக்கிறது, ஆண்டவரே நான் சகல மனிதனுக்கும் கட்டுப்பட்டவனாய்
ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும்? இது சிறைச்சாலையின் அனுபவம், இது சிறைச்சாலையின் அனுபவம். இந்த வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீ அழலாம், ஒருவேளை தேவ சமூகத்தில் நீ கண்ணீர் வடிக்கலாம். பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் அழுகிறது, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறது. இது சிறைச்சாலையின் அனுபவம், இது சிறைச்சாலையின் அனுபவம். இதோ அந்த அனுபவத்தை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார், அந்த அனுபவத்தை கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது கதவை கர்த்தர் திறக்கிறார். சிறைச்சாலையின் கதவை திறந்தது போல கர்த்தர் உனக்கு புது கதவை திறக்கிறார். பிரைஸ் காட். ஒரு பிரச்சனை விட்டு அடுத்த பிரச்சனை. ஓ ஹல்லேலூயா. தவளை தாவி தாவி அடுத்த இடத்திற்கு போவது போல, ஓ ஒரு பிரச்சனை தாண்டி அடுத்த பிரச்சனை தாண்டி, இது சிறைச்சாலையின் அனுபவம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அனுபவத்தை, இந்த கசப்பான அனுபவத்தை உன்னிலிருந்து எடுத்து மாற்றுகிறேன், உன்னிலிருந்து எடுத்து மாற்றுகிறேன். இந்த கசப்பான அனுபவத்தை உன்னை விட்டு நான் எடுத்து மாற்றுகிறேன். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த கசப்பான அனுபவத்தை உன்னை விட்டு மாற்றுகிறேன். அப்பா, நீர் இதை செய்கிறதற்கு நன்றி, நீர் இது செய்கிறதற்கு நன்றி. ஷகதரபலபல ரியம் தரபலபலபலபல ரியம் தரமனமன. மூடப்பட்ட கதவு திறக்கப்படுகிறது. பிரைஸ் காட். உனக்கு முன்பதாக மூடப்பட்ட கதவு, சோ பவுலையும் சீலாவையும் உள்ள போட்டு பூட்டின கதவு திறந்தது. பவுலும் சீலாவையும் உள்ள போட்டு பூட்டின கதவு திறந்தது. சிறைச்சாலைக்குள்ளே என் கர்த்தர் அற்புதத்தை செய்தது போல இந்த பகல் வேளையில் உனக்காய் கர்த்தர் பெரிய காரியத்தை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளே என் கர்த்தர் செய்து நிறைவேற்ற போகிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. சிறைச்சாலையின் கதவு தேவன் திறக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இனி உனக்கு சிறைச்சாலையின் அனுபவம் இல்லை. கர்த்தர் சொல்றார், யோசேப்பின் மேல தேவனுக்கு ஒரு ஃபேவர் இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு. யோசேப்பின் மேல தேவனுக்கு ஒரு ஃபேவர், ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு இஷ்டம் இருந்துச்சு. அல்லேலூயா. தயவு இருந்துச்சு, இரக்கம் இருந்துச்சு. வாக்குத்தத்தம் பெற்றவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அடைக்கலான்னு போத்திபாரும் அவனுடைய சேர்ந்தவர்களும் நினைச்சாங்க. வாக்குத்தத்தம் பெற்றவனை சிறைச்சாலைக்குள் அடைக்க முடியல. நேரம் வெளியில வந்த பொழுது ஒரு மரம், பிரைஸ் காட், பூமிக்குள்ள ஒரு விதை போட்டு அந்த விதையானது வளர்ந்து ஒரு நாள் முளைத்து வெளியில் எழும்புவது போல வாக்குத்தத்தம் பெற்ற உன்னை யாராலும் புதைத்து போட முடியாது. அந்த செடி அப்படியாய் வெளி வருவது போல உன்னையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பின் மேல ஒரு ஃபேவர் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஷகதரமனதனா ரியாந்தரமனமனமன. யோசேப்பின் மேல் ஆண்டவருக்கு ஒரு ஃபேவர் இருந்துச்சு. நீங்க பேசலாம், பஸ் யோசேப்பின் மேல தான் ஃபேவர் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், அதே விருப்பத்தை ஆண்டவர் உன் மேல வைக்கிறார். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பிரியமானவள், நீ என் நேச குமாரத்தி,
நீ என்னுடைய நேசகுமாரத்தி, நீ என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை, உன்னை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். யோசேப்பின் மேல ஒரு ஃபேவர் கர்த்தர் வச்சது போல உங்க மேல ஒரு விருப்பத்தையும் ஒரு அன்பையும் தேவன் வைத்திருக்கிறபடியால், உனக்கு தரப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறபடியால், தேவன் உனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறபடியால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பி கூட்டம் கூடுகிற கூட்டம் அது உனக்கு விரோதமாய் அல்ல, அது எனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள். இந்த யாருக்கிட்டையோ இந்த தீர்க்க தரிசனத்தை நான் சொன்னேன்னு ஞாபகம் இருக்கு. பிரைஸ் காட். தேவன் உண்மையில் ஒரு ஃபேவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. சிறைச்சாலையினுடைய அனுபவம். யோசேப்பு சிறு வயசிலிருந்தே வாக்கு தத்தத்தோடு பிறக்கப்பட்டவன் இல்ல, வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. இல்ல, தேவன் சொப்பனங்களையும் தரிசனையும் கொடுத்து அவனுடைய எதிர்காலத்தை என்னவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு நாள் முளைக்க பண்ணுவார். சடுதியிலே அது முளைக்க ஆரம்பிக்கும். ராமன். அந்த விதைய நீங்க ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு போட்டு தண்ணி ஊத்தி ஒரு நாள் காலையில வந்து நீங்க பார்க்கும்போ அந்த 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 விதை முளைத்து நிற்பது போல திடீரென்று ஒரு முளை உன் வாழ்க்கையில் துளிர்விட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டு போன உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். அது திடீரென்று முளைக்கும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறார்? யோசேப்பின் மேல ஒரு ஃபேவர் இருந்துச்சு. யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அவனை வாழ்நாள் முழுவதும் இந்த சிறைச்சாலை தான் வாழ்க்கைன்னு போத்திபாரும் அங்க இருந்த எகிப்து ஜனங்களை நினைச்சாங்க. இவனுக்கு நீ கடைசி காலம் வரைக்கும் சிறைச்சாலை தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நிறைய பேர் உன் குடும்பத்தை பார்த்து உன்னை பார்த்து நீ தனியா போகும்போது இருக்கும்போது உன் வீட்டை பார்த்து நிறைய பேர் சொல்லி இருக்கலாம், இவ்வளவுதான், இனி இவளுக்கு வாழ்க்கை முன்ன போகாது, இனி இவனுக்கு வாழ்க்கை முன்ன போகாது. நான் யாருன்னு காண்பிச்சுட்டேன்ல, என் பேச்சும்படி நிற்கும், அவ எப்படி போறான்னு பாருன்னு சவால் விட்டு பேசின ஜனங்களுக்கு முன்னே என் கர்த்தர் சொல்றார், யோசேப்பை சிறைச்சாலைக்குள் அடைக்க வேண்டியவன் அல்ல, சிறைச்சாலைக்குள் அடைக்க வேண்டியவன் அல்ல, அவனுக்குள் வாக்கு தத்தம் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் மனிதனிடத்தில் வந்ததல்ல, பரலோக தேவனிடத்தில் இருந்து வந்தது. அருமையான என் மகளே, அருமையான என் தேவ ஜனமே, உன்மேல் ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். நான் சொல்றது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? புரிகிறதா? புரியுதா நான் சொல்றது? ஆவியானவர் சொல்றது புரியுதா? சிறைச்சாலைக்குள் அடங்கி கிடக்க வேண்டியவன் அல்ல, சிறைச்சாலைக்குள் அடங்கி கிடக்க வேண்டியவள் அல்ல. ராமன், நீ எல்லா நாளும் இந்த துக்கம், சிறைச்சாலை என்கிற இந்த துக்கத்தில் நீ இருக்க மாட்ட. கர்த்தர் உன்னை முளைக்க பண்ண போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறக்க பண்ண போகிறார். ராமன், ராமன் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் எனக்கு ரொம்ப, நானே அழுதுருவேன். யோசேப்பின் மேல ஒரு ஃபேவர், அதே ஃபேவர் தான் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிறார். என் நேச குமாரத்தியை கண்டாயா, என் நேச குமாரத்தியை கண்டாயா. இன்னும் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், அடுத்து யார் மேல ஆண்டவரே நீங்க ஃபேவர் வச்சீங்க, அடுத்து யார் ஆண்டவரே நீங்க நேசிச்சீங்க? அப்படியே ஆண்டவர் அன்னாளை காண்பிச்சார். அன்னாள் மேல ஒரு ஃபேவர் ஆண்டவர் வச்சார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அன்னால நீங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷம் திருமணமாகி வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. சக்களத்தி அவளை துன்பப்படுத்தி அவளுக்குன்னே பிறந்தது மாதிரி சக்களத்தி. ராமே, அவளுடைய வாழ்க்கைக்குன்னு பிறந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னே ஒரு யமன் இருக்கிறான். எங்கேயோ ஒருத்தன் நமக்குன்னே ஏதோ ஒருத்தன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எனக்காகவே செயல்படுகிற மாதிரி செயல்பட்டு இருப்பான். ஆனா அன்னாள் மேல ஒரு ஃபேவர் கர்த்தர் வச்சார்.
சக்களத்திற்கு முன்னே அன்னாளுடைய பேர் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியின் தாய் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ராமன் சொல்லலாமா? ஆண்டவர் இன்னைக்கு உன் மேல ஒரு ஃபேவர் வைக்கிறார். எதற்கு தெரியுமா? அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பதற்காய். அல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவம் அன்னாளுக்கு 10 வருஷம் சிறைச்சாலையின் அனுபவம். அவளுடைய புருஷனுடைய பேர் எல்கானா. அவனுக்கு 2 மனைவி, பெனினாளும் அன்னாளும். ஆனால் பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் உண்டு. பெனினாள் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவள் தனிமையானவள். ஒரு ஆமென். அவள் தனிமையானவள். அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அதில் பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அன்னாளை பார்த்து எல்கானா சொல்றாரு, எனக்கு பெனினாளிடத்தில் பிறந்த 10 பிள்ளைகளை காட்டிலும் நீதான் எனக்கு மேலானவள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்கானா சொல்றாரு, எனக்கு அந்த பிள்ளைகளை காட்டிலும் நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் மேல நான் ரொம்ப ஃபேவரா இருக்கிறேன். யாரு சொல்றா? புருஷன் சொல்றா. ஆனா அவளை நேசிக்கிறதற்கு அவளை சுற்றிலும் அநேகம் பேர் இல்லாவிட்டாலும் அவளை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் பிரைஸ் காட், என்னை எல்லாரும் வெறுக்கட்டு, ஆனால் என் புருஷன் மட்டும் என்னை நேசிச்சா போதும்னு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம், என் புருஷன் மட்டும் நேசிச்சா போதும். அன்னாளுக்கு பாருங்க, எல்லாரும் வெறுத்தது, புருஷன் மட்டும் நல்லா நேசிச்சது. ஆனால் அந்த நேசம் அவளுக்கு பெருசா தெரியலை. ஏன் தெரியுமா? அவள் படுகிற துக்கம், அவள் படுகிற வருத்தம், அவள் படுகிற கஷ்டம் சொந்த புருஷனுடைய அன்பை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுடைய இருதயம் கசந்து போனதாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இதானே நம்முடைய வாழ்க்கை. இதானே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நேசிக்க பல பேர் இருந்து நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த நேசங்க நமக்கு பெருசா தெரியாது. ஏன்னா நம்முடைய உள்ளம் அன்னாளை போல சிறைச்சாலையின் அனுபவத்தை போல உடைக்கப்பட்டு திராட்சை பழத்தை கொண்டு இடித்து அதை பிழிஞ்சு சாறு எடுப்பது போல நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறது. அந்த இடத்துல யார் வந்து ஆறுதல் சொன்னாலும், அவங்கள காட்டில் நான் உனக்கு மேன்மை, அவங்கள காட்டில் உங்ககிட்ட நான் இருக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுறேன்னு சொன்னாலும் நம்ம இருதயம் விட்டு கொடுக்காது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட உனக்கு என் கர்த்தர் அன்னாளுக்கு கிருபை செய்தது போல உன் வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 3வது நாள் என் கர்த்தர் நேற்று தினத்தில் எஸ்தர் மேல ஒரு ஃபேவர் இருந்ததுனால தான் ஆண்டவர் எஸ்தர்வுக்கு ராஜாவின் கதவை திறந்து கொடுத்தார். இந்த 3வது நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சிறைச்சாலையின் அனுபவத்தை உன் வாழ்க்கை விட்டு நான் எடுத்து மாற்றப் போகிறேன். ஒரு அல்லேலூயா. கசந்து போன உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றப் போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசப்பட்ட வார்த்தைக்காக நன்றி.